வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருப்பதிக்கு கிட்ட ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் இருக்குல்ல, ஸ்ரீகாளஹஸ்தி தட்சிண கைலாசம்னு கூட சொல்லலாம். ஸோ கைலாச கிரி பிரதட்சணம் பண்றது ஸ்ரீகாளஹஸ்தியில் இந்த பிப்ரவரி மாதம் மகா சிவராத்திரி வந்ததில்ல. ஸோ மகா சிவராத்திரி என்னன்னு காளஹஸ்தியில் இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லாருமே கைலாச கிரி பிரதட்சணம் பண்றது இனிமே பௌர்ணமிக்கு அங்கே பண்ணுற மாதிரி எல்லா பக்தர்களையும் அவங்க இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திரா கவர்மெண்ட் ஸ்ரீகாளஹஸ்தியில் கைலாச கிரி பிரதட்சணத்துக்கு அது டோட்டலாக பார்த்தோம்னா 23 கிலோமீட்டர் வருது. இந்த கிரி பிரதட்சணம் பண்ணுறது ஸ்ரீகாளஹஸ்தி கைலாச கிரி பிரதட்சணத்துக்கு 23 கிலோமீட்டர் வருது. ஆந்திரா கவர்மெண்ட் 20 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக 20 crores 20 கோடியில் டெவலப்மெண்ட் பண்ணி, ஏன்னா கம்ப்ளீட்டாக 23 கிலோமீட்டருக்கு அதில் ஒரு 50% ஃபாரஸ்ட் ஏரியாவில் வரும் ரோடுன்றது. ஸோ அந்த ரோடு டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு 20 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் நடந்த மகா சிவராத்திரிக்கு காளஹஸ்தியில் எல்லா பக்தர்களும் லோக்கல் பீப்புள், அவங்க நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா ஹிந்து பீப்புளும் மஸ்டாக காளஹஸ்தி வாங்க, இந்த கைலாச கிரி பிரதட்சணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்தர்களும் எந்த மதம் இது கிடையாது, எந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருமே வரலான்ற மாதிரி மகா சிவராத்திரி அவங்க பக்தர்களை இன்வைட் பண்ணாங்க. ஸோ டெம்பிள் மூலியமாக ஸோ மகா சிவராத்திரி அந்த கிரி பிரதட்சணம் பண்ணாங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வேற ஒருத்தர் போட்டிருந்த வீடியோ ஷார்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ 23 கிலோமீட்டர் வரும். இங்கே கிரி பிரதட்சணம் பண்ணுறதுக்கு ஒரு அர்ஹதை இருக்கிற மலைன்னு பார்த்தோம்னா, நம்ம சிவ புராணம் படி பார்த்தோம்னா, சிவபுராணத்தில் சொல்லியிருக்கிற மலை திருவண்ணாமலை, ஸ்ரீகாளஹஸ்தி, கோட்டப்பக்கொண்டா. இந்த கோட்டப்பக்கொண்டான்றது ஆந்திராவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திருவண்ணாமலை, ஸ்ரீகாளஹஸ்தி, கோட்டப்பக்கொண்டா. இங்கே ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளோட அந்த மலை பார்த்தோம்னா பாஸ்கர கஷேத்திரம்னு கூட சொல்லுவாங்க. சிவபுராணப்படி பாஸ்கர கஷேத்திரம், பாஸ்கரான சூரியன். நம்ம ஜனவரி மாதத்தில் பொங்கல் மாதத்தில் பார்த்தோம்னா பித்ரு தேவதைகளுக்கு நம்ம கும்பிடுவோம்ல, அதே போல் கிரக சாந்திக்கு சூரியன் அந்த உத்தராய புண்ணிய காலத்தில் அவர் என்ட்ராகும்போது நம்ம பித்ரு தேவதைகளுக்கெல்லாம் நம்ம கும்பிடுவோம், சூரியனுக்கு கும்பிடுவோம். ஆனால் ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளை அந்த உத்தராய காலத்தில் சூரியன் கிரி பிரதட்சணை அன்னைக்கு பண்ணுற டெம்பிள் தான் ஸ்ரீகாளஹஸ்தி கிரி பிரதட்சணோட ஸ்பெஷல். அது சிவபுராணத்தில் இருக்கிற இந்த பாயிண்ட் உத்தராயண காலத்தில் சூரியனை கிரி பிரதட்சணை பண்ணுற இடம் ஸ்ரீகாளஹஸ்தி. ஸோ அதனால் இனிமே எல்லா பக்தர்களும் நீங்கள் கிரி பிரதட்சணை பண்ணணும்னு நினச்சா ஸ்ரீகாளஹஸ்தியில் பௌர்ணமி கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 23 கிலோமீட்டர் வரும். அதே போல் திருவண்ணாமலை லோக்கல் பீப்புளுக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. நான் பார்த்த மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்த ஷார்ட்ஸ், அந்த வீடியோஸில் பார்த்தா திருவண்ணாமலை பீப்புளுக்கு லோக்கல் பீப்புளுக்கு ஒரு சின்ன குறைன்னு பார்த்தோம்னா, எங்களால் சுவாமி தரிசனமே பார்க்க முடியல, எல்லாம் வெளியோ தெலுங்கு பீப்புள் தான் வந்துட்டுருக்காங்கன்றது ஒரு சின்ன குறை இருக்குது. ஸோ இனிமேல் எனக்கு தெரிஞ்சு அந்த குறை கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இனிமேல் லோக்கல் பீப்புள் திருவண்ணாமலையில் அந்த கவலை இருக்காது. ஸோ கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். இனிமேல் லோக்கலில் போய் பீப்புள் கூட தரிசனத்துக்கு டெய்லி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். ஸோ ஆந்திரா கவர்மெண்ட் 20 கோடி ரூபாய் இப்போ சாங்ஷன் பண்ணியிருக்கு. டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ ரோடு போட்டிருக்காங்க. இப்போ மண் ரோடு இருக்குது, நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ டெம்பரரியாக ஒரு 20 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா கவர்மெண்ட். இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.